என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க எப்போதும் போல அவங்களோட அமேசான் பேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி ஷாக்கிங்கா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இருந்துச்சு. யுவர் அக்கௌண்ட் ஹாஸ் பீன் டீஆக்டிவேட்டட் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இதை பார்த்தோன்னே அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க எதனால இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னே இவ்வளவு பயத்தோட இருந்தாங்க. அதோட இல்லாம என்ன ரீசன்னால இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இந்த மாதிரி ஃபுல் டீடைல் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணா அமேசான்ல செல் பண்ணிட்டு இருக்கிற நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு அந்த வீடியோ பண்றோம். இதை தொடர்ந்து சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற லைக் பட்டனை எடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன ரீசன்னால இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிளைண்ட் ஏன் இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தோன்னே இவ்வளவு பேனிக் ஆனாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஏன்னா அமேசானை பொறுத்தவரையும் நம்மளோட அக்கௌண்ட் ஒரு தடவை டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நம்மளால அமேசான்ல செல் பண்ணவே முடியாது. அதோட அமேசானுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வெளில வந்துட வேண்டியதான். ஏன்னா எல்லாமே நீங்க உங்களோட பேர்ல இருக்கிற பேன் நம்பர், ஆதார் கார்டு, ஜிஎஸ்டி இது எல்லாமே தான் கொடுத்து செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருப்பீங்க. ஏதோ நீங்க அமேசான் பாலிசி ரிலேஷனுக்கு எகென்ஸ்டா ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டீங்க, உங்க அக்கௌண்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு உங்க அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஜிஎஸ்டி மட்டும் தான் எடுக்க முடியும், உங்களுக்கு ஒரு பேன் கார்டு தான் எடுக்க முடியும். அதனால உங்களால எதுக்காகவும் உங்க பேர்ல இன்னொரு செல்லர் அக்கௌண்டே ஓபன் பண்ண முடியாது. இது மிகப்பெரிய பிரச்சனை தான். அந்த நோட்டிபிகேஷனை பார்த்தோன்னே இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் பயந்ததுல எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா இது அவ்வளவு சீரியஸான விஷயம் தான். இது ஒரு சீரியஸான விஷயம் பார்த்துட்டோம். இது எதுக்காக அவருக்கு இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவரோட டேஷ்போர்டை நம்ம லாகின் பண்ணுவோம். இதுதான் நான் சொன்ன செல்லர் அக்கௌண்ட். இந்த செல்லர் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த இடத்துல பார்த்தோம்னா அக்கௌண்ட் ஹெல்த்ல வந்து அட் ரிஸ்க்னு போட்டு ஒரு நோட்டிபிகேஷன் காட்டுது. ஆக்ஷன் போட்டு அதுக்கு கீழே யுவர் அக்கௌண்ட் இஸ் அட் ரிஸ்க் ஆஃப் டீஆக்டிவேஷன் அப்படிங்கிற மாதிரி பெரிய நோட்டிபிகேஷன் கேக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த அக்கௌண்ட்ல அமேசானோட பாலிசி வயலேஷன் எகென்ஸ்டா எந்த வித வேலையுமே பண்ணிருக்க மாட்டோம். இதுல லிஸ்டிங் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ப்ராடக்ட் இமேஜா இருக்கட்டும், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே பர்ஃபெக்ட்டா அமேசானோட கைட்லைன்ஸ்குள்ள தான் இருக்கு. எந்த வித இல்லீகல் ஆக்டிவிட்டிலையும் இந்த அக்கௌண்ட்ல நம்ம எதுவுமே பண்ணல. இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் காட்டுது. இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்தாலே ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த மாதிரி பேனிக் ஆக கூடாது. என்ன ரீசனுக்காக இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அது எப்படி பார்க்கலாம்னா இந்த இடத்துல வியூ அக்கௌண்ட் ஹெல்த் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த வியூ அக்கௌண்ட் ஹெல்த் ஒரு கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வியூ டீடைல கொடுத்தோன்னே யுவர் அக்கௌண்ட் இஸ் அட் ரிஸ்க் ஆஃப் டீஆக்டிவேஷன் போட்டு யுவர் லேட் டிஸ்பாச் ரேட் இஸ் 7.69% இருக்கு. அது டார்கெட் வந்து 2% இருக்கு. இப்போ நம்ம உள்ள வந்தோடனே தெரிஞ்சிருச்சு நமக்கு அக்கௌண்ட் டீஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் காட்டுறதுக்கு என்ன ரீசன்னா நம்மளோட லேட் டிஸ்பாச் ரேட் அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுது. லேட் டிஸ்பாச் ரேட்னா என்னன்னா நம்ம ஒரு லிஸ்டிங் கிரியேட் பண்ணும் போதே ஹேண்டிலிங் டைம்னு ஒரு டைம் கொடுத்துருப்போம். அதுவும் இல்லாமல் நம்மளோட அக்கௌண்ட் வந்து அமேசான் ஈஸி ஷிப்ல என்ரோல் பண்ணியிருந்தோம்னா நமக்கு இன்னைக்கு காலையில ஒரு 11 மணி 12 மணிக்கு ஒரு ஆர்டர் வந்தாலுமே அது சேம் டேவிலே நம்ம டிஸ்பாச் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதுல தான் ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம பார்த்தாலே தெரியுது லேட் டிஸ்பாச் ரேட்னு போட்டு 2.44% இருக்கு. ஒரு 2% குள்ள இருந்தா தான் நம்ம அக்கௌண்ட் நல்ல ஹெல்த்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் 30 டேஸ்ல 41 ஆர்டர் வந்திருக்கு. 41 ஹவரா ஆன் டைத்துல டெலிவரி பண்ணிருக்காரு. ஆனா ஒரே ஒரு ஆர்டருக்கு மட்டும் ஒரு 1 டே லேட் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். அந்த ஒரு ஆர்டர் லேட் பண்ணதுனாலே அவருக்கு லேட் டிஸ்பாச் அடி வாங்கிருக்கு. ஆனா நீங்க கேட்கலாம் இந்த இடத்துல என்னடா 76%, ஆனா இங்க 2.44 தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இது வந்து கொஞ்சம் லேட்டா தான் அப்டேட் ஆகும். இது வந்து 1 டே டிலேவா இருக்கு அந்த டீடைல். அதனால தான் நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி லேட் டிஸ்பாச் ரேட் அதிகமாயிடுச்சு, அதனால உங்க அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆக போது நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதுக்காக நீங்க பயப்படக்கூடாது. இதை தொடர்ந்து நீங்க இக்னோர் பண்ணிட்டு நீங்க தொடர்ந்து கண்டினியூஸா உங்களுக்கு வர ஆர்டர்லாம் ஆன் டைம்ல பேக் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம நிறைய ஆர்டர் தொடர்ந்து ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஆன் டைம்ல நம்மளோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கோம்னா இந்த பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காவே கம்மியாயிடும். இந்த லேட் டிஸ்பாச் ரேட்ல உங்களுக்கு வார்னிங் வந்தா மட்டும் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. இதை அப்படியே விட்டுட்டு இதை தொடர்ந்து அடுத்து வர ஆர்டர் எல்லாமே ஆன் டைம்ல நீங்க டெலிவரி பண்ணணும். இதை விட்டா உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஆனா இந்த அக்கௌண்ட்ல பார்த்தோம்னா லாஸ்ட் 30 டேஸ்ல ஒரு 41 ஆர்டர்ஸ் கிட்ட கரெக்டா ஆன் டைம்ல டெலிவரி பார்ட்னர் கொடுத்துருக்காரு. ஒரு ஆர்டரை கொடுத்ததுனாலுமே அவருக்கு 2.4% தாண்டி போயிடுச்சு. அதனால அவர் அக்கௌண்ட் வந்து ரிஸ்க்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றதுக்கு நீங்க அமேசான்ல செல் பண்றதுக்கு முன்னாடி இதுல என்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, எதுல நம்ம மெயினா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடைலுமே தெரிஞ்சுக்கங்க. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் பத்தி எதுவுமே தெரியல, அமேசான்ல நான் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறேன், என்னோட அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகாம நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும், மெயினான இந்த விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த டீடைல்லாம் பத்தி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இதுக்காகவே டெடிகேட்டடா ஒரு வீடியோ பண்ணலாம். இப்போ இந்த அக்கௌண்ட் லேட் டிஸ்பாச் ரேட்டுங்கிறதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறமா வரப்போற ஆர்டர் எல்லாமே அவர் ஆன் டைம்ல டெலிவரி பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த பர்சன்டேஜ் வந்து 2% குள்ள போயிடும். அவரோட அக்கௌண்ட் ஹெல்த்தும் நார்மலுக்கு வந்துடும். நம்ம ஆல்ரெடி நிறைய டைம்ல சொல்லியிருந்தோம், நம்ம இதுக்காகவே கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எப்படி செல்லர் சப்போர்ட் டீமை கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த வீடியோல நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். நம்மளோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சிருக்கோம். டெலிவரி பார்ட்னர் வரல, டெலிவரி பார்ட்னர் வந்து நம்மளோட பார்சலை வாங்கிட்டு போலன்னா நம்மளோட அக்கௌண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் அடி வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். உங்களுக்கு லாஸ்ட் 20 டேல ஒரு 20 ஆர்டர் 40 ஆர்டர்ஸ் தான் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு 50 ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். இது எதையுமே உங்களோட டெலிவரி பார்ட்னர் எடுக்கிறனா உங்களோட லேட் டிஸ்பாச் ரேட் வந்து எங்கேயோ போயிடும். அதனாலதான் சொல்றோம் நீங்க செல்லர் சப்போர்ட் டீமை கான்டாக்ட் பண்ண கரெக்டா வச்சுக்கோங்க. இதுல உங்க சைட்ல எந்த தப்புமே இல்லைன்னா நீங்க உடனே அன்னைக்கே செல்லர் சப்போர்ட் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட ப்ராடக்ட் பேக் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து ஒரு கேஸ்லாம் கிரியேட் பண்ணுங்க. இந்த மாதிரி என்னோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணி வச்சுட்டேன், எந்த வித டெலிவரி பார்ட்னர் என்ன கான்டாக்ட் பண்ணல, என்னோட பார்சல் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட அக்கௌண்ட் லேட் டிஸ்பாச் ரேட் கம்மியானா கூட நம்ம செல்லர் சப்போர்ட் டீமை திரும்பவும் கான்டாக்ட் பண்ணி அந்த கேஸ்
டேஸ்ல ஐடியெல்லாம் சப்மிட் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க முடியாதுன்னா அவங்க நம்மளோட அக்கௌண்ட் வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையா இருக்காது. இப்போ இந்த அக்கௌண்ட்ல என்ன பிரச்சனை, என்னோட கிளைண்ட் என்ன பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இவர் வந்து பேக் பண்ணி வச்சுட்டு அதை டெலிவரி பார்ட்னர் வாங்காத மாதிரி இந்த மாதிரி எந்த இஷ்யூமே கிடையாது. இந்த அக்கௌண்ட் வந்து அமேசான் ஈஸி ஷிப்ல என்ரோல் ஆயிருக்கு. ஈஸி ஷிப்ல என்ரோல் ஆகிறது நல்ல விஷயம் தானே, இதுல என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். ஈஸி ஷிப்ல என்ரோல் பண்றதுனால நம்மளோட பார்சலை நம்ம சீக்கிரமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையில ஒரு 12 மணிக்கு உங்களுக்கு ஒரு பார்சல் வந்தா கூட அதை நீங்க சேம் டேல டிஸ்பாச் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு 12:30க்கு முன்னாடி வர எல்லா ப்ராடக்ட்டையுமே நீங்க சேம் டேல டிஸ்பாச் பண்ற அனுப்புற மாதிரி இருக்கும். ஏன்னா ஈஸி ஷிப்ல இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமா ஷிப் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஈஸி ஷிப்ல என்ரோல் பண்ணியிருந்தோம்னா ஈஸி ஷிப்போட கான்செப்டே நம்ம சீக்கிரமே நம்மளோட ப்ராடக்ட்டை கஸ்டமர்கிட்ட போய் சேர்க்கிறதா. அதனால 12:30க்குள்ள இருக்கிற எல்லா ஆர்டருமே நீங்க பேக் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும் சேம் டேலே. நம்ம கஸ்டமர் எப்போதும் போல ஒரு 10 மணி 11 மணிக்கு அவருக்கு வந்திருக்கிற ஆர்டர் எல்லாத்தையுமே பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு வேற வேலையா போயிட்டாரு. ஆனா வந்து பார்த்துருக்கிறப்ப அவருக்கு அதுக்கப்புறமா ஒரு 11:30க்கு போல ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதை அவர் நோட்டீஸே பண்ணல. இந்த ஆர்டர் வந்தது எங்களுக்கு கவனிக்கல. நெக்ஸ்ட் டே வழக்கம் போல அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ஷிப் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அதோட சேர்த்து இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வரும் பயந்துட்டாரு. என்ன ரீசனுக்காக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எதையுமே அவர் அனலைஸ் பண்ணி பார்க்காம எடுத்தோடனே ரொம்ப பேனிக் ஆயிட்டாரு. நம்மளோட அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆக போது இதுக்கப்புறமா நம்ம அமேசான்ல செல் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அமேசான்ல நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு ப்ராடக்ட் லிஸ்டிங் கிரியேட் பண்றோம். அந்த லிஸ்டிங்க்கு நிறையவே பாசிட்டிவ் ரேட்டிங் கொண்டு வந்து கேம்பெயின் ரன் பண்ணி நிறையவே ஆர்டர்ஸ் கொண்டு வர வச்சிட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்டிங்க்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20 ஆர்டர் 30 ஆர்டர் கொண்டு வர மாதிரி வச்சிட்டோம். இதே மாதிரி நம்மளோட அக்கௌண்ட்ல ஒரு 4-5 லிஸ்டிங் வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு லிஸ்டிங்க்குமே நம்ம 10,000 20,000க்கு மினிமமா ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். இப்போ நம்மளோட அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இது எல்லாமே போயிடும். திரும்பவும் நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுக்காக நம்ம பாசிட்டிவ் ரேட்டிங் கொண்டு வந்துட்டு அதுக்கு ஆர்டர் கொண்டு வரது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதனாலதான் அந்த கஸ்டமர் பயந்துருக்காரு. உங்களோட அக்கௌண்ட்டையும் நீங்க ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களோட அக்கௌண்ட் உங்களுக்கு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணு தெரியலனா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இதுக்காகவே பண்ணலாம். அது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா செல்லருக்கும். இந்த மாதிரியான வீடியோலாம் நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, என்னோட அக்கௌண்ட் இல்லைனா என்னோட கிளைண்டோட அக்கௌண்ட்ல வர ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு லைவா சால்வ் பண்ணி ஒரு வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து இந்த சீரிஸை கொண்டு போகலாம். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அதை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற லைக் பட்டனை அழுத்திருங்க.